ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 5 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசாரக்கோவை பெருவாயின் மொழியார், கண்மணியே கண்ணுரங்கு வாய்மொழி இலக்கியம், தமிழர் பெருவிழா, மனங்கவரும் மாமல்லபுரம், மயங்கொலிகள், திருக்குறள். ஆசாரக்கோவை எழுதினது யார்? பெருவாயின் மொழியார். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்தல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வியறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல். ஆசாரக்கோவை பாட்டு. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் மொழியார். பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை கொண்டது. நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் நட்பு கொள்ளுதல். மதிப்பீடு நான் பிறரிடம் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை. அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு வாய்மொழி இலக்கியம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டின் முத்தேனோ, சேர நாட்டின் முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டின் முக்கனியோ, சோழ நாட்டின் முக்கனியோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்மணியே கண்ணுரங்கு. இதில் உள்ள பொருள் பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து பதித்து. முத்தேன்கிறது சேரநாடு, முக்கனி சோழநாடு, முத்தமிழ் பாண்டி நாடு. முத்தேன்கிறது கொம்புத்தேன் கொசுத்தேன் மலைத்தேன், முக்கனி மாப்பலா வாழை, முத்தமிழ் இயல் இசை நாடகம். சேரநாட்டின் முத்தேனோ, சோழ நாட்டின் முக்கனியோ, பாண்டி நாட்டின் முத்தமிழோ. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தால் நாக்கு, நாவை அசைத்து பாடுவது தாலாட்டு. குழந்தையின் அழகை நிறுத்த தூங்க வைக்க இனிய ஓசையுடன் பாடுவது தாலாட்டு. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. எதிர்ச்சொல் உதித்த மறைந்த. அடுத்து தமிழர் பெருவிழா. விரும்பி கொண்டாடுவது விழா. இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை. பொங்கல் விழா தமிழர் திருநாள். உழவர்கள் விதைப்பது ஆடி திங்கள், அறுவடை செய்வது தை திங்கள். தை முதல் நாள் பொங்கலிடுவர். பொங்கல் அறுவடை திருவிழா உழவர் திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது நன்னூல் வரிகள். வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி. மார்கழி மாதம் இறுதி நாள். பொங்கலின் பொருள் பொங்கி பெருகி வருவது. மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது மாடுகள். மாட்டு பொங்கல் அல்லது அதற்கு அடுத்த நாள் மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டின் வேறு பெயர் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளுவர் கிமு பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி. பஞ்சாப் லோரி. குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன். குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன். மதிப்பீடு கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலைகளால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல். பச்சை பசேல் என வயலை காண இன்பம் தரும். மனம் கவரும் மாமல்லபுரம். மற்போரில் சிறந்த மாமல்லன் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது ரத கோவில். மாமல்லர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முதலாம் நரசிம்மவர்மனுக்கு முன் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் முதலாம் மகேந்திரவர்மன், அதாவது நரசிம்மவர்மனுடைய அப்பா. சிற்ப பணி தொடங்கிய காலம் மகேந்திரவர்மன் காலம். உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல் உள்ளது அர்ச்சுனன் தபசு. கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்துவது போலவும் அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் உள்ளது அர்ச்சுனன் தபசு.
அர்ஜுனன் தபசின் வேறு பெயர் பகீரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோவில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தின் வேறு பெயர் மகாபலிபுரம். திருக்குறள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும், நம் முகம் மாறினால். நிலையான செல்வம், ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருள் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா, பயனிலா. ஊக்கமது கைவிடல் சொன்னது யாரு? ஔவையார், ஆத்திச்சூடி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.